ஒரு கதை கேட்போமா? Long ago, in a thick forest of South India, lived a huge elephant called Gajaraja. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்ததான். அது பேர் கஜராஜா. He was so big and strong that whenever he walked, trees shook and birds flew away in fear. அந்த கஜராஜா ரொம்ப பெருசாக ரொம்ப பலமாக இருக்குமா. அது எப்போ நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அங்கே அந்த மரம்லாம் ஆடுமா. அங்கே இருக்கிற பறவைலாம் பறந்து போயிடுமா அந்த பயத்தில். பட் கஜராஜா ஹேட் ஒன் பேட் ஹேபிட். அவருக்கு ஒரு கெட்ட ஹேபிட் இருந்ததா, கெட்ட பழக்கம் இருந்ததா. He loved to stomp around a small pond where a group of rabbits lived. அவருக்கு என்ன கெட்ட பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த தண்ணியில் தொப்புன்னு குதிக்கிற பழக்கம் இருக்கான். அந்த பாண்டில் தான் நிறையா ராபிட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்ததான். எவ்ரி டே he splashed the water, scaring the rabbits and destroy their tiny homes. எப்போல்லாம் அந்த தண்ணி தெளிக்குதோ அப்போல்லாம் அந்த ராபிட்ஸ் எல்லாமே பயந்து போயிடும்னா. அங்கே கட்டியிருந்த அவங்களோட வீடும் அழிஞ்சு போயிடுமா. The rabbits held a meeting. What will we do? He doesn't mean harm, but he is ruining everything, said one rabbit. ஸோ இதனால் அங்கே இருக்கிற ராபிட் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டுச்சான். மீட்டிங் போட்டு, நம்மளோட வீடெல்லாம் இது தண்ணி தெளித்து அழிக்குது, நம்ம என்ன பண்ணுறது? அது நம்மளை அழிக்கணுன்ட்டு பண்ணலை, ஆனால் அது நம்மளுக்கு பேட் பண்ணதில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த ராபிட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு யோசிக்கிறாங்க. A clever little rabbit named Chatura stepped forward. I have an idea, he said. அந்த ராபிட் கூட்டத்தில் ஒரு நல்ல புத்திசாலி ராபிட் பேர் சத்துரா முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்ன ஐடியான்னு பார்ப்போமா? That night, Chatura climbed onto a rock near the pond and waited for the moon to rise. அன்னைக்கு நைட்டு அந்த மீட்டிங் போட்டாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு அந்த சத்துரா ஒரு பாறை மேலே ஏறி நின்று, அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற பாறை மேலே ஏறி நின்று மூன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சான். மூன் வந்ததுக்கப்புறம் அந்த கஜராஜாவும் அந்த சைடு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். When Gajaraja came again, Chatura shouted, "Stop! I am the messenger of the moon god." அந்த கஜராஜா யானை வந்ததும் இந்த சத்துரா நில்லு, நான் தான் மூன் காடோட மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது மூன் காட் இருக்காங்கல்ல, நிலா, அவங்களோட தூதுவன் அப்படின்னு சொல்லிச்சான். The elephant froze. The moon god? அந்த இது கத்தந்தும் அந்த கஜராஜா யானை பயந்து அப்படியே நின்றுடுத்து மூன் காடா அப்படின்னு கேட்டுச்சான். சத்துரா pointed to the pond. The moon's reflection shimmered on the water. The moon god is angry. உடனே மூன் காடா அப்படின்னு கேட்டதும் இந்த ராபிட் இருக்குல்ல சத்துரா, அது குளத்தில் மூனோட நிழல் இருக்குல்ல, அதை காமிச்சு மூன் காட் ரொம்ப மேலே கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். The moon god is angry, Chatura said. You disturb his sacred pond every day. Look, he is trembling with rage. The water rippled, making the moon's reflection shake. இது என்ன பண்ணுச்சா, அந்த குளத்தில் மூன் ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுல்ல, அதை பார்த்து தண்ணியில் அலை இல்லை நீர் சீற்றம் இருக்கும்போது தண்ணி ஆடும்ல, அதில் அந்த மூணும் ஆடும்ல, அதை காமிச்சு பாரு, நீ டெய்லி அவங்களோட அந்த புனிதமான குளத்தை நீ தொப்புன்னு குதிச்சு தண்ணிலாம் வெளியில் வர்றதுனால அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. நீ அவங்களோட புனிதமான குளத்தை சீற்றம் பண்ணுற, அதனால் அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சத்துரா சொல்லிச்சான். கஜராஜா gasped, "Oh no, what should I do?"
அச்சோ எனக்கு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ட்டு அந்த யானை கேட்குதான். உடனே சத்துரா சொல்லுது, நெவர் கம் ஹியர் அகெயின் said சத்துரா. கோ பீஸ்ஃபுல்லி ஆர் த மூன் காட் வில் பி ஃபியூரியஸ். அமைதியாக போயிடு, இல்லாட்டி மூன் காட் வந்து ரொம்ப பயங்கர கோபமாயிடுவாங்க. த எலிஃபண்ட் bowed deeply. forgive me, I will leave at once. உடனே வந்து எலிஃபண்ட் வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு தலை குனிஞ்சி சொல்லிவிட்டு நான் இப்போது உடனே போயிடுறேன். From that day, Gajaraja never returned and the rabbits live happily and safely. அன்னி நாள்லேருந்து அந்த கஜராஜா குளத்துக்கு வர்றதே இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ரேபிட்ஸ்லாம் அங்கே ஹாப்பியாக சேஃபாக இருந்தாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்ட்ரென்த். நம்ம அறிவாக இருக்கிறது தான், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. அறிவாக இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிரியேச்சர் கேன் சால்வ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வித் கிளவர் திங்கிங். யானை வந்து ரொம்ப பயங்கர பெருசாக இருக்கும், ஆனால் இந்த ராபிட் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனுடைய புத்திசாலித்தனத்தால் யானையை அழகாக சமாளிச்சுது. That is why intelligence is stronger than strength.